ஈசனே, கையை நீட்டுங்க. ரொம்ப நன்றி சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க எல்லாருக்கும் நன்றி. சரிங்க சாமி. இந்தாம்மா. ரொம்ப நன்றிங்க சாமி. எப்படி எப்படி காணாம போயிருக்கோம்? உடனடியா யாக குண்டத்தை வளர்க்கற, அதுல பார்த்தா யாருன்னு தெரிஞ்சிடும். ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் மகாகாளி. என்ன எதுவுமே காமிக்கல? யார் என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. அவ்வளவு சக்தி படைச்சவங்க யாரு? இப்படி பண்ணது யாரு? ஒருவேளை இது அந்த தெய்வ சக்தியா இருக்குமோ? எப்படி இந்த ஆளு உயிரோட வந்தா? என்ன கமண்டலா, நான் எப்படி உயிரோட வந்தேன்னு பாக்குறியா? நீங்க நானேதான் பாவப்பட்டு உனக்கு வரம் கொடுத்ததுக்கு என்னோட உடம்பையே மந்திர வளையத்துக்குள்ள என்னை கட்டுப்படுத்தி என்ன அழிக்க முயற்சி பண்ணீங்க. எந்த பொம்மை ஆவிக்காக என்கிட்ட பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணீங்களோ அதே பொம்மை ஆவிய இப்ப நான் உங்க பிடியில இருந்து விடுவிக்கிறேன். இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏய், ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்க பட்ட கஷ்டம் அத்தனையும் வீணா போயிடுச்சு. ஓ தகுதிக்கு என்னவோ அதை மட்டும்தான் உன்னால அடைய முடியும். துஷ்ட சக்தியான உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வாழ்க்கையில மிஞ்சும். பொம்மி அக்கா, அந்த நாகசாது சாமி சொன்ன மாதிரியே நீயா என்ன தேடி வந்துருவல்ல? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுக்கா. இம்மா தூரம் உனக்கோசரம் தான் இந்த பூஜை பரிகாரம் எல்லாத்தையும் உனக்காக செய்யறேன். அந்த சாமி கொஞ்சம் கூடவா என் மேல கருணை காட்டாது? நான் மறுபடியும் உன்னை பாக்கணும்க்கா. பாப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனா எப்ப பாக்க போறேன்னு தான் தெரியலக்கா. அக்கா, நீ வந்துட்டியா? உன்னை பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. என்னோட வேண்டுதல் வீண் போகல. ஆமா, நீ எங்கக்கா போன? இங்க திடீர்னு ஒரு நாகசாதுன்னு ஒருத்தர் வந்தாரு. அக்கா, ஒரு வழியா யார் உன்னை எத்தன்னு போனாங்களோ அவரே உன்னை திருப்பி குடுக்குற மாதிரி அந்த கடவுள் செய்ய வச்சிட்டாரு. அக்கா, நீ கவலையே படாதக்கா. தோ 5வது கால பூஜை நல்லபடியா முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்குது. அந்த பூஜையும் நல்லபடியா முடிஞ்சுன்னா அப்புறம் அந்த கடவுளோட முழு சக்தி உனக்கு கிடைச்சிரும். நீயும் மீனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடலாம்க்கா. நீ எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுற ராணி.
இந்த பூஜையால வேம்பு சாரோட உயிர் போற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு. எனக்காக இதெல்லாம் செய்யற. நான் ஏற்கனவே இறந்து போனவளாவே இருக்கட்டும், விட்டு. என்னக்கா நீ இப்படி பேசுற? ஒண்ணுமே இல்லாம இருந்த என் வாழ்க்கையில அன்பு, பாசம், சொந்தம், பந்தம் இது எல்லாத்தையும் கொடுத்தது நீதானக்கா. இதெல்லாம் என்னன்னே தெரியாம இருந்த அனாதக்கானா. என்னோட வாழ்க்கையில இவ்வளவும் இருக்குதுன்னா இது அத்தனையும் குத்தது நீ. உன்னை இங்க மறுபடியும் கொண்டாந்து அந்த குழந்தை பிறக்க சொல்ல நீ இருந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அதான்க்கா என்னோட ஆசை. அது மட்டும்தான் என்னோட ஆசை. உனக்கோசரம் நான் இத கூட செய்ய மாட்டேனா? சரிக்கா, நீ எதையும் நினைச்சுன்னு ஃபீல் ஆகாத. நான் இந்த தண்ணிய கொண்டு போய் குத்தாதான் அவங்க அந்த சிலை மேல ஊத்தி அந்த 2 சிலையும் ஒன்னாகும். அப்பதான் 5வது கால பூஜை முடியும். சரிக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன்.